ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறேன் அப்படின்னா, சமையலும் பார்க்க போறதில்ல, ஒன்றும் பார்க்க போறதில்ல. இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அதாவது இது வந்து நான் முன்னாடியே சொல்ல ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன். இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல, உங்களுக்கு இது சரிப்படலை அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நான் ஒரு நல்ல விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோன்றுறது. இது என்ன அப்படின்னு கேட்டால், என்னடா இவ பேசிகிட்டே போறா, பீடிகை போடுறா, என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்கிறீங்களா? அதோ சொல்ல வரேன். அதாவது யூடியூப்ல வந்து நேற்று வந்து சர்மா சாஸ்திரிகள் வந்து எத்தனை பேருக்கும் தெரியும்னு தெரியல, பட் நிறைய பேருக்கு கண்டிப்பாக சர்மா சாஸ்திரிகளை தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இந்த பஞ்சகச்சம், ரெடிமேட் பஞ்சகச்சம் வந்து அனுஷ்டானம் பண்ணுறதால வந்து இது வந்து அவ்வளவா சாத்தியம் இல்லை, அதனால நீங்க கட்டி பழகிக்கோங்க, இது 5 நிமிஷம் கூட ஆகாது அப்படின்னு சொன்னார். பட் இது நானும் மனசுல நினைச்சிருக்கேன். மடிசார் வந்து ரெடிமேட்ல வந்துருது இல்லை, ஸோ இதை வந்து 5 நிமிஷத்துல, இதுவும் மடிசாரும் உங்களுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது கட்டிக்கிறது, 2 மினிட்ஸ் கூட ஆகாது கத்துண்டனா. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம மடிசார் ஹவு டு வேர் மடிசார்னு போட்டிருக்கேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் ஹேட்ஸ் ஆஃப்பா, மாமி நான் தலைக்கார்த்திக்கு கட்டினேன், ரொம்ப நன்னா வந்திருக்கு அப்படின்னு. ஸோ வருங்கால ஜென்ரேஷனும் மடிசார் ரெடிமேடுக்கு போகாம நம்ம பூஜை புனஸ்காரம் சாஸ்திரமா நம்ம எல்லாமே பண்றோம். அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு நமக்கு இன்ட்ரெஸ்டோட, நமக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க, கண்டிப்பா கத்துண்டுருவோம். நமக்கு எவ்வளவோ கஷ்டமா இருக்கிறது கூட நமக்கு வந்து போகணும் அப்படின்னா, நம்ம செய்யணும்னா நம்ம வந்து செய்யறோம். அது மாதிரி இந்த பஞ்சகச்சம் எப்படி அவ்வளோ சாத்தியம் இல்லைன்னு சொன்னாரோ, அதே மாதிரி எனக்கு தோணித்து இதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு. மடிசாரும் நம்ம 5 நிமிஷத்துக்கு கட்டி பழகலாம், நம்ம சேனல்ல இருக்கு. நம்மளோட தர்மத்தையும் நம்மளோட கலாச்சாரத்தையும் என்னைக்குமே நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது. நானும் அதை எவ்வளோக்கு முடியறதோ அவ்வளோ பண்ணலாம், நம்ம கண்டிப்பா முடிஞ்சதை பண்ணணும். என்னோட சப்போர்ட் சிஸ்டமும் வந்து கண்டிப்பா அம்பாலாச்சாரிய அனுகிரகத்துல எவ்வளோ முடியறதோ அவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பார்த்தோன்னே நானும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். நல்ல தாட்டை ஷேர் பண்றது தப்பு இல்லையே. இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். இதுல நான் வந்து ஆர்கியூமெண்ட்ஸுக்கோ விவாதத்துக்கோ போல, பட் நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு சாஸ்திரம். நம்ம எவ்வளவோ பூஜை பண்றோம், எவ்வளவோ அழகா பண்றோம். இந்த மடிசாரும் கட்டிண்டு நம்ம கையால கட்டிண்டு பண்ணணும். ரெடிமேட் அவ்வளோ சாத்தியம் இல்லை. அவர் சாஸ்திரம் தெரிஞ்சவர், அவர் எல்லாம் பண்டிதர். அவர் வந்து சொன்னதை நானும் மனசுல எவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஐயோ இவ ஏன் இப்படி போறா அப்படின்னு நான் சில பேரை நினைச்சிருக்கேன். ஏன் 80 இயர்ஸ் மாமா எல்லாம் கூட வாத்தியார் தான் கட்டி விடுறா இப்ப கூட அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ எல்லாமே மனசை பொறுத்து தான். இப்போ நான் சொன்ன உடனே எல்லாரும் செஞ்சுடுவாளா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவாவாளுக்கு மனசு என்ன தோன்றதோ அதுதான் செய்வா. ஸோ அதுக்கு நம்ம வந்து பகவான் குரு கிருப்பை, அம்பாலும் ஆச்சாரியாலும் குருவோட அனுகிரகம் இருந்ததுன்னா அந்த பிரேரணை நமக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நேற்று பார்த்தேன்ப்பா, உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ போஜனம்க்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.